கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்டியன் அசம்பிளி ட்ரஸ்ட் சகோதர சபையின் சார்பாக குற்றாலத்திலிருந்து வெளியாகும் இந்த நற்செய்தியை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது வாரத்திற்கு ஒரு செய்தியோ அல்லது 2 செய்தியோ உங்கள் மத்தியில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இந்த நாளில் கூட நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கின்றேன். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்திற்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த 10:29 நாம் வாசிக்கிற பொழுது ஒரு நிகழ்வு நமக்கு இருக்கும். பேதுரு கர்த்தருடைய சீடர்களில் ஒருவராக, ஒரு மூத்த சகோதரராக, கர்த்தருடைய சீடர்களில் ஒருவராக இருந்த சீமோன் பேதுரு கர்த்தருடைய ஊழியத்தை மிகவும் வல்லமையாக அவர் செய்து கொண்டு வருகிறார். இப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவர் ஒரு இடத்தில் அவர் தங்கியிருக்கிறார். அங்கே அவர்கள் உபவாசித்து ஜெபித்து தங்கியிருக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தங்கியிருந்த வீட்டினுடைய மாடியிலே அவர் சற்று பசியோடு அவர் இருக்கிறார். ரெஸ்ட் எடுப்பதற்காக அவர் அங்கே மேலே சென்று படுத்திருந்தார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பாத்திரம், அதாவது ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறது. அப்படி இறங்கி வருகிற பொழுது, அந்த துப்பட்டி இறங்கி வருகிற பொழுது அங்கே அந்த துப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்தது என்னவென்று சொன்னால், அசுத்தமான மிருகங்கள் இருந்தன. முயல் இருந்தது, பன்றி இருந்திருக்கலாம், இன்னும் ஒட்டகம் இருந்திருக்கலாம், எலி இருந்திருக்கலாம், சிங்கம் இருந்திருக்கலாம், கரடி இருந்திருக்கலாம், கோழி இருந்திருக்கலாம், ஆடு இருந்திருக்கலாம், மாடு இருந்திருக்கலாம். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் நீங்கள் புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த தீட்டுள்ள மிருகமெல்லாம், இந்த யூதர்களுக்கு தீட்டாக கொடுக்கப்பட்டிருந்த அந்த மிருகமெல்லாம் அந்த துப்பட்டியிலே, அந்த கூடையிலே அது இருந்தது. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. தரிசனத்தை பார்க்கிறார். அப்பொழுது கர்த்தர் பேதுருவுக்கு சொல்லுகிறார், பேதுருவே, நீ இவைகளெல்லாம் அடித்து சமைத்து புசி என்கின்ற வார்த்தையை அவர் கட்டளையிடுகிறார். பேதுரு சொல்லுகிறார், அப்படி அல்ல, இது யூதர்களுக்கு தீட்டு, பிரமாணங்களின் அடிப்படையில் பார்த்தால் தீட்டாக இருக்கிறது, ஆகவே நான் அதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார். ஆனாலும் கர்த்தர் மறுபடியும் வற்புறுத்தி 3 வேளை அதை சொல்லுகிறார். அப்பொழுது அந்த கூடை அந்த துப்பட்டி மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது இதை குறித்து, இந்த சொப்பனத்தை குறித்து ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பே தேவனுடைய சித்தத்திற்கு தாமதிக்கக்கூடாது, எதிர்ப்பாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடாது. அதான் நம்முடைய இந்த நாளினுடைய தலைப்பு. அப்போ இந்த இடத்தில் ஆண்டவர் அப்படி 3 முறை சொன்ன பின்பு அது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவன் இதை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறார். யோசனையினால் தான் செயல்படும். நல்ல ஆலோசனை சொல்லுகிறவர்கள் சபைகளிலே இருந்தார்கள் என்றால் அந்த சபை விருத்தியாகும். ஆண்டவருக்கென்று விசுவாசிகளை எழுப்பும், சீடர்களை எழுப்பும், ஊழியர்களை எழுப்பும், உலகமெங்கும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதாக அது காணப்படும். ஆகவே இந்த தரிசனத்தை குறித்து அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இங்கு ஒரு சிந்தனையை நான் உங்களுக்கு சொல்லுவேன். எங்கிருந்து இந்த கூடை வருகின்றது? பரலோகத்திலிருந்து வருகிறது. எங்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு மனிதனுக்குள் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வர வேண்டும்.
இப்பொழுது இவன் தீட்டுள்ளது என்று சொல்லுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறதே, பரலோகத்திற்கு மீண்டும் போகிறதே, இது தீட்டு உள்ளதா? இது எப்படி தீட்டாக இருக்க முடியும்? ஆண்டவரே இதை அடித்து குசி என்று சொல்லுகிறாரே, இது உள்வாங்கிக் கொள் என்று சொல்லுகிறாரே. அப்படியானால் இது எப்படி இருக்கும் என்பதை அவன் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறான், தியானித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வித்தியாசமாக இன்னும் ஒரு மலருக்குள்ளே ஒரு வண்டு உள்ளே செல்லுகிறது, ஒரு தேனி செல்லுகிறது. அந்த தேன் எடுத்து ருசித்து அந்த மலருக்குள் சற்று நேரத்தில் தெரியாத அளவிற்கு உள் வரைக்கும் செல்லும். இதுபோல வேதத்தை தியானிக்கின்ற பொழுது அந்த வேதத்தை தியானிக்க இந்த உலகத்தினுடைய கவலைகள், அழுத்தங்கள், பாரங்கள் போன்றவைகள் நம்மளை மேற்கொள்ளாதடிக்கு வேதத்தினுடைய சக்தி, அவருடைய வார்த்தைகள் நம்மளை முழுவதுமாக கிரகித்துக் கொள்ளும். அப்பொழுதுதான் அந்த வேதத்தினுடைய அற்புதங்கள், அந்த வேதத்தினுடைய வெளிப்பாடுகள், அந்த வேதத்தினுடைய தரிசனங்கள், எதற்காக இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே எனக்கு மிக அன்பானவர்களே, இந்த பகுதியில் அவர் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த இத்தாலிய பட்டணத்தில் இருந்து கொர்நேலியுவினால் இங்கே பேதுருவை தேடி வருகிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த கொர்நேலியுடைய குடும்பம், அதை சார்ந்து இருக்கக்கூடியதெல்லாம் அவர்கள் யூதரை அல்லாதவர்கள், இஸ்ரவேல் அல்லாதவர்கள். இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? ரட்சிப்பு யூதர்களுக்கு. ஆனாலும் கூட யூதர்கள் மூலமாக அந்த ரட்சிப்பு வந்தது. உலகமுக்கு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் அந்த அறிவினுடைய வளர்ச்சி இன்னும் மற்ற சீடர்களுக்கு, மற்றவர்களுக்கு இல்லாதிருந்தது. ஆகவேதான் அவர்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சற்று தாமதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சடிதியாக மாற்று மதத்தினரிடத்தில், நாட்டாளரிடத்திலே அது செல்ல வேண்டும் அந்த வசனங்கள் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள், உண்மை உள்ளவர்களாய், ஒழுக்கம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவருடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிற தேவன். அப்போ அங்கிருந்து இவர்கள் வருகிறார்கள். வருகின்ற பொழுது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அங்கே பேதுருடைய வீட்டு கதவு தட்டப்படுகிறது. அந்த பேதுரு தங்கியிருந்த வீடு கதவு தட்டப்படுகிறது. பேதுரு உடனடியாக இறங்கி கீழே வருகிறார். வந்தவுடனே என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய படைத்தளபதி, 100க்கு அதிபதி, 100 வீரர்களுக்கு அதிபதி, ஒரு 100 போலீஸ்காரருக்கு அதிபதி, ஒரு டிஎஸ்பி ஆகவோ அல்ல ஒரு எஸ்பி ஆகவோ இருக்கிறார்கள். இராணுவ பட்டாளத்திலும் கூட அப்படி 100 வீரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த 100க்கு அதிபதி, ஒரு பெரிய லீடர், ஒரு பெரிய கேப்டன். அந்த கொர்நேலியு என்பவர், அவர் புண்ணிய தான தர்மங்கள் நன்றாக செய்கிறார், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். அப்படி குடும்பத்தோடு, நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியாக தெரியாத நபர், ஆனால் கூட தேவபக்தி இருக்கிறது. உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாக உலகம் முழுவதும், ஏன் தமிழ்நாட்டில் இருந்த சித்த சிகாமணி முனிவர்கள் எல்லாம் மனிதனுடைய மீட்புக்காக மேசியா ஒருவர் வருவார். இந்த குற்றாலத்தில் எல்லாம் தவம் இருந்தார்கள், சித்தர்கள் இருந்தார்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா? அதை பிற்காலத்தில் கதையிட்டு விட்டார்கள். ஆனால் அவர்களெல்லாம் மனிதனுக்கு ஒரு விடியல் உண்டாகுவதற்காக, மனிதன், தேவனே மனிதனாக இந்த உலகத்தில் மேசியாவாக அவதரிப்பார் என்பதை எல்லோருக்குள்ளும் தேவாவியார் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆகவே உலகம் எங்கும் இருந்தார்கள். ஆபிரகாம் ஒரு இஸ்ரவேலன் அல்ல, ஈசாக்கு ஒரு இஸ்ரவேலன் அல்ல, யாக்கோ ஒரு இஸ்ரவேலனும் அல்ல. பிற்காலத்தில் தான் யாக்கோ இஸ்ரவேலாக மாறுகிறார். இக்காலங்களில் ஆபிரகாம் காலங்களுக்கு சற்று முன்பதாகவே
நாம் ஆராய்ந்து பார்த்தால் கருத்துக்களின்படியே ஊத் தேசத்திலே யோபு என்கின்ற அந்த மனிதன் இஸ்ரவேலனும் அல்ல. ஆகவே எல்லா இடங்களிலும் ஜீவனுள்ள தேவன் மனிதனாக பிறந்து இந்த பாவ மானிடத்தினுடைய தவறுகளை மன்னித்து அவர்களை தம்மண்டை சேர்த்துக் கொள்வதற்கு மனிதனாக பிறப்பார் என்று எல்லாரிடத்திலும் இருந்தது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் 2000 வருஷத்துக்கு முன்னால் தோன்றியதானே என்ற தவறான நோக்கம் கிறிஸ்தவத்தை குறித்து உலகம் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் இங்கே இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் உம்மை அழைக்கிறார், உன் மூலமாக ஏதோ செய்தியை அவர் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய தேவன் அவருடைய பக்தி இருக்கிறதாம், ஆகவே நீர் வாரும் என்று சொல்லி அழைத்த பொழுது இவன் உடனடியாக போகிறான். அதான் இங்க இருக்கக்கூடியது. எதிர் பேசாமல் இல்லையே, அங்க ஆண்டவர்கிட்ட மாட்டேன்னு சொன்னான் இல்லையா, அந்த இதெல்லாம் அவர் சொன்னாரு, பேதர் சொன்னாரு, நான் பேசிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா இங்கு அந்த தியானம் தான் அந்த விளங்க செய்யும். அந்த தியானத்தெல்லாம் தெய்வ ஆவியானவர் வசனத்தை மிக தெளிவாக விளக்குகிறார். ஏதோ காலையில் ஒரு அதிகாரத்தை படிப்போம், மாலையில் ஒரு அதிகாரத்தை படிப்போம், மதியம் ஒரு அதிகாரத்தை படிப்போம் என்ற அடிப்படையில் மாத்திரம் நாம் இருந்து கொண்டிருந்தோம் என்றால் அது விளங்காது. தியானிக்க வேண்டும். ஒரு மாடு ஆடு புல்களை மேய்ந்து வருகிறது. மேய்ந்து வந்த பின்பு அது தண்ணீர் குடித்து விட்டு அமைதியாக படுத்திருக்கின்ற பொழுது அசை போட்டு கொண்டே இருக்கும். அது ஏனென்றால் அவசர அவசரமாக மேய்ந்திருக்கும். அதை வெளியே எடுத்து மறுபடியும் அரைத்து 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 அது உள்ளே கொண்டு இருக்கும். அதற்கு பின்புதான் அதனுடைய சரீரம் பூஸ்தியாகும். அசை போடவில்லை என்றால் ஏதோ பிரச்சனை என்று கெசாப்பு கடைக்கு அதை தள்ளிவிட்டு விடுவார். பிசாசானவரும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை அசை போட்டு தியானிக்கவில்லை என்றால் பிசாசானவன் எளிதிலே நம்மை வஞ்சிக்க முடியும். ஆண்டோடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அரிசரிச்சு போடுகிற பொழுதும் வேலை ஸ்தலங்களிலும் நம்முடைய சிந்தனையிலே அந்த தியானம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அது அறிவுபூர்வமானது, ஆற்றல் மிக்கது. உங்களுடைய வேலையை ஏதோ தடபடாத அளவுக்கு அந்த மகிழ்ச்சி, அந்த காரியம் உங்களுக்கு அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆக அந்த அடிப்படையில் இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எந்த விதமான அவர் எதிர்ப்பும் தெரிவிக்காமல் உடனே புறப்பட்டு நான் வந்தேன். இப்பொழுது உங்களுடைய தேவை என்ன, எனக்கு சொல்லுங்கள். உங்களிடத்திலே என்னை கூப்பிட சொன்னவர் காரியங்களை உங்களுக்கு தெளிவாக விளக்குவார். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள், இளம் ஊழியர்கள், வாலிப ஊழியர்கள், வயோதிக ஊழியர்கள், நாம் எல்லாரும் எப்படிப்பட்ட சிந்தனை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அதை தியானித்து அது நம்மளை எங்க அனுப்புகிறதோ, யாரிடத்தில் பேச சொல்லுகிறதோ, தேவை உள்ளவர்கள் யார் என்பதை தெளிவாக நமக்கு காட்டும். அப்படி காட்டுகின்ற பொழுது நாம் எதிர் பேசாமல் கர்த்தருடைய வார்த்தையை மிக்க தெளிவாக சரியாக சொல்லிடல் ஊழியர்களுக்கு என்று அவசியம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அடுத்த செய்தியில பார்ப்போமா?